வணக்கம். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸு ஸ்டஃப்டு மிளகா பஜ்ஜி. அதுக்கு 4 மிளகா பஜ்ஜி எடுத்துருக்கிறேன். அந்த 4 மிளகா பஜ்ஜிலையும் மேலேயும் கீழேயும் கொஞ்சம் கேப் போட்டுட்டு நடுவில் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதனோட விதையை எடுத்தாச்சு. இப்போ இதில் காரம் இருக்காது. இப்போ ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணுவோம். இப்போ ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தேவையான உப்பு, காஷ்மீர் சில்லி, மஞ்சப்பொடி, உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி தழை இதை நல்லா பிரட்டிக்குவோம். ஃபஸ்ட்டு வெங்காயம் உருளைக்கிழங்கு நல்லா பிரட்டியாச்சு. இப்போ மிளகாவில் ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போ பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம். கடலை மாவு, அரிசி மாவு, மஞ்சப்பொடி, உப்பு, பேக்கிங் சோடா, இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன், காஷ்மீர் சில்லி, ஜீரா பவுட்ரு. இதை பஜ்ஜி மாவு பதத்துக்கு பசஞ்சிக்கலாம். காரத்துக்கு இஞ்சி பூண்டும் அந்த உருளைக்கிழங்குல வச்ச ஒரே ஒரு பச்சை மிளகாவும் தான். அந்த மிளகா பஜ்ஜியில் உள்ள விதையை எடுத்துட்டோம். இப்போ இதை கரைச்சிட்டு போடுவோம். மாவு கரைச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. மிளகாய் மாவில் முக்கி போட்டு எடுக்க வேண்டியதான். ஈவினிங் ஸ்நாக்ஸு ஸ்டஃப்டு மிளகா பஜ்ஜி ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.